நீங்கள் ரொம்ப நாளாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்குது. அந்த மாதிரி இடத்தெல்லாம் போய்ட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம ஒரு பேசிக் நாலேஜை வச்சு பண்ண முடியும். அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம அடுத்த ஒரு 10 or 20 இயர்ஸில் நம்ம வந்து நல்ல கார்பஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி சம்மந்தப்பட்ட ரெண்டுத்தையும் கலந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் நான் சொல்ல போகிறேன். பட் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பட் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யார் வேணால் பண்ணலாம். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 20 வயசாக இருந்தாலும் சரி, 30 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசு சரி, அப் டு 60 வயசு யாராக இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பாஸ்ட் 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சஜஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அவங்க நிறைய பெனிஃபிட் அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம பேசிக்லேருந்து பண்ணுறதுன்னு எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. அதை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த நான் கான்செப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன பேசிக் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மொத்தம் 2 டைப்பாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸை நம்ம 2 டைப்பாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே நிறைய இருக்குது. யூலிப்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வேண்டாம், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க வரல. ஸோ இந்த 2 மட்டும் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்கிற ஃபேமிலியில் அவர் வந்து இப்போ அவர் தான் வந்து 4 பேர் இருக்க ஃபேமிலியில் இவர் ஒருத்தர் தான் சம்பளம் வாங்குற சேலரி ஏர்ன் பண்ணுற இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து சேலரி வந்து ஒரு 50,000 இருக்குது. இப்போ இவர் 1 கோடி ரூபா கவரேஜ் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த பர்சனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த 1 கோடி ரூபா கவரேஜ் வந்து யாரை நாமினியாக கொடுத்துருக்காங்களோ அந்த நாமினிக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக போயிடும். இதுக்கு வந்து அவங்க ப்ரீமியமாக ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டே வருவார். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் வராது. நோ ரிட்டர்ன்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருப்பி கட்டின காசுலாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் மட்டும் கொடுப்பாங்க. இதை தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த ட்ரெடிஷ்னல் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு சின்ன இன்ட்டு 12 டைம்ஸோ ஒரு 10 டைம்ஸோ என்ன பண்ணுவாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க. அதில் வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா இது நாமினிக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக போய்டும். இதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துட்டே வரும். ரிட்டர்ன்ஸ் மாதிரியோ இல்லை கேஷ் போனஸ் மாதிரியோ ஒரு அமௌண்ட்டை சின்னதாக கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் பாலிசி எப்படி ஒர்க் ஆகும், இந்த ட்ரெடிஷ்னல் பாலிசி வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த ட்ரெடிஷ்னல் பாலிசிஸில் எல்லா கம்பெனிஸுமே ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. இது நிறைய கம்பெனிஸில் இருக்குது. HDFC, ICICI, பஜாஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அது எந்த கம்பெனி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல. நான் ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டிங் பிளான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் LICலாம் எடுத்திருப்பீங்க. LIC அந்த மாதிரி கான்செப்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் கேள்விப்படும் போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு 12 இயர்ஸோ 15 இயர்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ இந்த 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. 20 இயர்ஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கும், 20, 21 அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட்டிங் பீரியடாக இருக்கும். இந்த வெயிட்டிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் தான் மோஸ்ட்டாக என்ன கான்செப்ட் என்ன தெரிய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அவங்க புரியிற மாதிரி சொல்லணும்னா நான் வந்து கஷ்டப்பட்டு இப்போதைக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டு நான் வந்து ஏதோ ஒரு 30 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ தான் எனக்கு வரது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு நான் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு திருப்பி கொடுக்கும்போது 20 வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 12 இயர்ஸாக இருக்கும். ஸோ 12 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு திருப்பி கொடுக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு திருப்பி தரீங்க அப்படின்னா ஒரு 20 லேக்ஸோ இல்லை 30 லேக்ஸோ ஒரு 22 லேக்ஸோ திருப்பி தரீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் அந்த இன்ஃப்ளேஷன் படி எனக்கு அந்த டைமில் வாங்கும்போது எனக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது அப்படின்றது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாலிசியில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்களும் இதே வந்து உங்கள் மைண்டில் ஓடி இருக்கும். ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து திருப்பி வாங்குறப்போ இன்ஃப்ளேஷன் படி பார்க்கும்போது ஒன்றும் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது. பட் கட்டுறப்போ தான் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். எஸ், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இப்போ நான் சொல்கிற பிளான் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒர்க்கிங் ஒரு 40 இயர்ஸ் எடுத்துப்போம்.
ஸோ இதில் வந்து நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 20 இயர்ஸோ இல்லை 30 இயர்ஸோ இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்குள்ளே நீங்கள் எந்த ஏஜாக வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு 20-30 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 20 இல்லை 30 இயர்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ 30 இயர்ஸ் நான் வந்து இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பிளான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 12 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ 12 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன், பிகாஸ் நான் ஒரு ரவுண்டாக சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் வருஷத்துக்கு. நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா 12 இயர்ஸ்க்கு நான் எல்லா வருஷமும் வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்க போகிறேன். 12 பேமெண்ட் பண்ண போகிறேன் இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 12 பேமெண்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஆகும்? நான் 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டுங்களா? 12 lakhs 12 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 lakh நான் பேமெண்ட் பண்ணும்போது நான் எந்த விதமான வெயிட்டிங் பீரியடுமே நான் வெயிட் பண்ணவே தேவையில்லை இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வெயிட்டிங் பீரியடே இல்லாமல் இந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நெக்ஸ்ட் இயரே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அக்டோபர் 2024 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் அக்டோபர் அதாவது 2025 வரும்போது என்ன ஆகுனா எனக்கு ஒரு 40,000 35 to 40,000 ரிட்டர்ன்ஸ் வந்து உங்கள் ஏஜுக்கு ஏற்றுமே டிஃபர் ஆகும். நான் பார்த்த வரைக்கும் கம்பெனி வைஸ் அது நீங்கள் கம்பெனி என்ன கம்பெனியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 30 to 40 இப்போ 30 to 40,000 அப்படின்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸாக வரும் உங்களுக்கு. ஸோ 30 to 40,000 ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நெக்ஸ்ட் இயர்லேருந்தே வெயிட்டிங் பீரியடே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட் பெனிஃபிட். இது வந்து கேஷ் போனஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் போனஸாக சொல்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் என்ன ஆகும்னா, இந்த 40,000 வர அமௌண்ட்டு எனக்கு எல்லா வருஷமும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷமும் வரும். நான் இன்வெஸ்ட் பண்ண இந்த 12 வருஷத்துக்கும் எனக்கு ஒரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்கும் வெயிட்டிங் பீரியடே இல்லாமல். அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வருஷம் இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகிறப்போ 40 வருஷம் நான் பாலிசி டேர்ம் சொல்லியிருக்கேன். இந்த 40 வருஷம் எனக்கு ஒரு வருஷம் இந்த 40,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இந்த பாலிசி டேர்ம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ செகண்ட் கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த 1 lakhக்கு 12 lakhs லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுத்துருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12 times into 12 times. அதாவது என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த 1 lakhக்கு 12 times அப்போ மொத்தம் 12 லட்ச ரூபாய்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இந்த பாலிசி எடுத்துருக்கறதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த 40 வருஷம் டைம் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக 12 lakhs அப்படின்ற அமௌண்ட் வந்து யாரை நாமினியாக கொடுத்துருக்காங்களோ நாமினிக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாலிசி டிஸ்கன்யூ ஆகி முடிச்சிருவாங்க. பாலிசி அதோட க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து 40,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியோட டோட்டல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த பாலிசியோட டோட்டல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே 40 years எடுத்துப்போம். நான் ஒரு 12 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த பாலிசியில். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் 12 yearsக்கு பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னோட 12 lakhs. இந்த 40,000 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. ஸோ 40,000 எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. இந்த 47,000 த்ரூ அவுட் என்னோட 40 வருஷத்துக்கு வரப்போகுது. ஸோ என்ன ஆகுது? எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 into இங்கே எழுதுகிறேன் 40 into 40. அப்போ எவ்வளோ வரும்? எனக்கு 16 lakhs எனக்கு இங்கேயே ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ப்ளஸ் இந்த பாலிசி மெச்சூரிட்டி 40th இயரில் மெச்சூரிட்டி ஆகும். இது வந்து டைம் பீரியட் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. 20 yearsலேயும் மெச்சூரிட்டி இருக்குது, 30 இருக்குது, 40 இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய லைஃப் டைம் ஃபுல்லாக கூட வர மாதிரி இருக்குது. பட் நான் 40 years மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 40 yearsக்கு நான் மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கே ஒரு 25 lakhs கிட்டே மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக திருப்பி தருவாங்க. இந்த 40th year மெச்சூரிட்டி ஆகும்போது இது கம்பெனி டு கம்பெனி மாறும். நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 25 lakhs ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எனக்கு எவ்வளோ? நான் 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 lakhs எனக்கு 40 yearsக்கும் ஒரு வருஷம் 40,000 வரதுல ரிட்டர்ன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 25 lakhs எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக திருப்பி வந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னா 16 + 25 அப்போ எவ்வளோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது? கிட்டத்தட்ட 35 41 lakhs ரிட்டர்ன்ஸ் வருது. எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்? 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 41 lakhs ரிட்டர்ன்ஸாக இந்த பாலிசிலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து டபுள் ஆகிடுச்சு. இந்த டபுள்குள்ளே ட்ரிபிள் ஆகிடுச்சு நமக்கு அந்த அமௌண்ட்டு. பட் 40 years டைம் எடுத்திருக்கு. நீங்கள் இப்போ வந்து சொல்லலாம், நான் வந்து 41 lakhs வந்து நான் வந்து 30 வருஷம் கழிச்சு வாங்குறது இந்த பிளான் என்ன பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணி டைமில் பட் ஒரு முக்கியமான கான்செப்ட் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த 40,000 தராங்க பார்த்தீங்களா? 40,000 நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா மந்த்லி மோடில் கூட ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதாவது என்னென்னா, மாதம் 40,000 டிவைட் பண்ணோன்னா மாதம் 3,300 வரும். ஸோ இது டிவைடட் பை 12 போட்டோன்னா மாதம் 3,300 உங்களுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே இது கம்பெனி வைஸ் மாறும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே நவம்பர்லேருந்தே இந்த நவம்பர் 24 உங்களுக்கு இந்த 3,300 கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எந்த வெயிட்டிங் பீரியடுமே இல்லாமல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3,300 கொண்டு போயிட்டு ஒரு நிஃப்டி 50 மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
ஸோ நிஃப்டி 50 மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ எனக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரி இயர் கிடைக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, என்னோடய பாக்கெட்லேருந்து அடிஷ்னலாக எந்த அமௌண்ட்டும் பண்ண போகிறதில்ல. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண போகிறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் டோட்டலாக 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அதுவும் நான் ஒரே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது, ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். 12 yearsக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி இயர் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணேன். டோட்டலாக 12 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறேன். பட் இங்கே தான் மேஜிக் வரும், என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, மாதம் 3300 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன்ல இந்த பிளானில். ஸோ இந்த 3300 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்கேன், HDFC, நிப்பான், அதுமாதிரி நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு வருஷத்துக்கு 12% நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். 12% அஸ்யூம் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் 40 yearsக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாலே எனக்கு கிட்டத்தட்ட நான் 15,84,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு 40 yearsக்கு நீ எவ்வளோ காசு எனக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,76,000 அப்படின்ற அமௌண்ட், 3 crore 76 lakhs அப்படின்ற அமௌண்ட் வந்து மொத்த கார்பஸாக நான் பில் பண்ணியிருக்க போகிறேன் நெக்ஸ்ட் 40 yearsக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15 to 16 lakhs தான் டோட்டலாக வச்சுப்போம். இந்த அமௌண்ட்டுமே நான் எந்த விதமான என் கை காசை போட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் மாதம் 3,300 கொடுத்துருக்கு. அந்த 3,300 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸில் ஒரு நல்ல எஸ்ஐபி கால்குலேட் எஸ்ஐபியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தேன். அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எனக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 3,76 lakhs வந்து நான் சேர்த்து வைக்க முடியும். இது வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்குது. 40 years கழிச்சுலாம் யார் விட்ரா பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதில் ஒரு மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து ஒரு 10 years கழிச்சோ 20 years கழிச்சோ ஏதோ ஒரு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இந்த ஃபண்ட்லேருந்தே நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 20 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு 20 years இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் படி 25 lakhs உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த 25 lakhsல ஏதோ ஒரு உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னா அந்த மதர் பாலிசியாக, ஸோ நான் ஒரு மதர் பாலிசியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன், லைஃப் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன், அந்த லைஃப் இன்சூரன்ஸை பிரேக் பண்ணாமல் இந்த எஸ்ஐபியை நான் பிரேக் பண்ணி விட்ரா பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸில் வந்துட்டே தான் இருக்க போது நெக்ஸ்ட் 20 yearsக்கு, பிகாஸ் நான் 40 years போட்டிருக்கேன் அந்த பாலிசி டேர்மை. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ விட்ராக்கு என்ன ப்ரொசீஜர், அதில் ஏதாவது டேக்ஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3,300 இருக்குல்ல, இந்த 3,300 என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-10D கவரேஜ். இப்போ நான் 3,300 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி மாதம் வந்து 3,300 வருது. இப்போ டேக்ஸ் எதாவது பிடிப்பாங்களா கேட்டிங்கன்னா, இந்த 3,300க்கு 10-10D செக்ஷன் படி உங்களுக்கு எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் இது வந்து உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து 10-10D படி உங்களுக்கு வந்து 3,300 ₹1 கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணதுக்கு ₹1 கூட டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதில் ஒரு மெச்சூரிட்டி 25 lakhs நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, பாலிசியோட ஸ்டார்டிங்கில் மெச்சூரிட்டி 40 வருஷத்தில் வரும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா 25 lakhs. அந்த 25 lakhsக்கு உங்களுக்கு ₹1 கூட மெச்சூரிட்டியே பிடிக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் என்ன, அதுவும் 10-10Dயில் உங்களுக்கு கவரேஜ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த 1 lakhக்கு அப் டு 1.5 lakhs வரைக்கும், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 lakhs வரைக்கும் 80Cயில் நீங்கள் காமிச்சிக்கலாம். விச் மீன்ஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நான் வந்து இந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப் டு 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸை எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். உங்கள் டேக்ஸில் நீங்கள் குறைச்சிக்கலாம் அந்த 1.5 lakhs. ஸோ 2 பெனிஃபிட் இருக்குது. தேர்ட் பெனிஃபிட் என்ன, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ இந்த ஃபண்டை நான் ஒரு 40 years கழிச்சு நான் வந்து என் குழந்தைக்கு நான் கொடுத்துட்டேன். அவங்க வந்து 40 years கழிச்சு விட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ இருக்க சினாரியோக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸாக கிட்டத்தட்ட 15% பிடிப்பாங்க. அப் டு 15% பிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து இந்த 3 crores 15 crores போச்சுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 40 lakhs வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 lakhs கூட இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு பாலிசிலேருந்து ஃபஸ்ட் மதர் பாலிசி நீங்கள் ஒன்று பண்ணியிருப்பீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அதில் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரு 25 lakhs வருது இல்லை, அந்த 25 lakhs கூட நீங்கள் வந்து இந்த பாலிசியோட இதில் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேக்ஸ் கூட நீங்கள் கட்டிட்டு பேலன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் அப்படியே டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்படியே விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாலிசியில் ரொம்ப மினிமலான ஒரு இது தான், ரொம்ப கான்செப்ட் தான். இல்லை நீங்கள் பெருசாக ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. விச் மீன்ஸ் நிஃப்டி 50 மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. பெருசாக ஒன்று அதுலேயும் காம்ப்ளிகேட்லாம் ஒன்றும் பண்ணிக்கல. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது வெறும் 12 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருப்போம். ஸோ இந்த 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு என்ன ஆகும்னா, எனக்கு வந்து கார்பஸாக கிட்டத்தட்ட 3.4 crores இந்த 40th இயரில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. இன்கேஸ் எனக்கு 40 years வரைக்கும் வெயிட்
பண்ண முடியாது அப்படின்னா இந்த எஸ்ஐபி நீங்கள் எப்போ வேணால் பிரேக் பண்ணி இன்கேஸ் 10 இயரோ 20 இயரோ 30 இயரோ விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக ஹோல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஃபண்டும் க்ரோ ஆகும். அதனால் நான் 40 இயர்ஸ்னு சொன்னேன். இன்கேஸ் உங்களுக்கு 20 இயர்ஸில் தேவைப்பட்டால் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை 20 இயர்ஸ் தேவைப்பட்டாலும் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், 30 இயர்ஸில் தேவைப்பட்டாலும் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டைமில் என்ன ஃபண்டு க்ரோத் இருக்கோ அது விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் அந்த பாலிசி பண்ண ஒரு ஏதாச்சும் நடுவில் இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் இதில் இந்த பாலிசிலேருந்தே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸை பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸே வேஸ்ட்டு, லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. லைஃப் இன்சூரன்ஸும் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் சூட் ஆகும், நீங்கள் எந்த கோலுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்றத நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிளான் இல்லாமல் பார்ட்டிசிபேட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பார்ட்டிசிபேட்டிங் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பாலிசிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 60% வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். விச் மீன்ஸ் கம்பெனியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் பெருசாக போய் இது பண்ணிக்க தேவையில்லை. அதேமாரி இதில் வர இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 40% கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்காக சொல்கிறேன். பாண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் உங்களுக்கு தர அந்த 40,000 ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து கம்பெனி மேனேஜ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் கேட்கலாம் எப்படி நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் 40,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னால தான் ஒரு கம்பெனியால் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியுது. இது ஒரு காரணம் தான். நீங்கள் எடுக்கிற இல்லுஸ்ட்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் கேரண்டி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஈக்விட்டியில் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அது நான் கேரண்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓகே, நீங்கள் நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட வர்த்தெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு கேரண்டினல் ஃபண்ட்ஸ் தான். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 10 to நீங்கள் வந்து 40 இயர்ஸ் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தேடிட்டு இருக்காங்க, பெரிய காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் ரொம்ப பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லாங் வீடியோ தான், பட் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் இதேமாரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் தான் என்னோட சேனல் அப்லோட் பண்ணுவேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.